இப்போ வீட்டுக்கு வெளியில் போகும்போது ஷூ போட தேவையில்லை, 4 லேயர் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜாக்கெட் போட தேவையில்லை, சுத்தமாக குளிர் இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிறது கேம்பிரிட்ஜில். ஹாய் கைஸ், குட் மார்னிங். நான் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு வந்திருக்கேன். ஊரில் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்ற ஆசையெல்லாம் எனக்கு பெருசாக இல்லை. டூ ஆஸ் லிட்டில் as பாசிபிள் அப்படிங்கிறதான் என்னோட இந்த ட்ரிப்போட கோலே. அப்படியே காலையில் எழுந்து வீட்டுக்கு வெளியில் நேராக இருக்கிற வேப்ப மரத்தில் ஒரு குச்சி ஒடிச்சு பல் விளக்க போகிறேன். வேப்ப மரம்லாம் சும்மா தளன்னு இருக்கும். இப்போ மார்கழி மாதங்கிறனால இலையெல்லாம் காஞ்சி போயிருக்கு. இதோ இந்த குட்டி மரத்தில் குட்டியாக ஒரு குச்சி, ரொம்ப ஒல்லியாகவும் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் இப்படி ஒரு குச்சியை ஒடிச்சு மேலே இருக்க தோலை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதோ இப்படி தான். இந்த வேப்பங்குச்சியில் பல் விளக்குறது எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு விஷயம். அப்படியே காலார நடந்துக்கிட்டு அந்த வேப்பங்குச்சியை மென்னுக்கிட்டு சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இட் பிரிங்ஸ் லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் எனக்கு இது ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கூட. இது ரொம்பவே ஷார்ட் வெக்கேஷன் அப்படின்றனால நாங்கள் ஃபேமிலியாக வரல. ஸோ பெருசாக எந்த கமிட்மெண்ட்ஸுமே இல்லை. இட்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி மை டைம். சரி, இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் யாருக்காவது வேப்பங்குச்சியில் பல் விளக்குறது பிடிக்குமா? ஹாய் சொல் பாத்தி. நீயும் பல் விளக்குறியா வேப்பங்குச்சியில்? போமா, உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறது எனக்கு கேட்குது. என் பையன் இது ட்ரை பண்ண கூட விரும்பலை. இதெல்லாம் ஒரு தனி ஃபீலுங்க. கிராமத்தில் வளர்ந்தவங்களுக்கு தான் இது தெரியும், புரியும். குச்சி கசக்குமானா ஆமாம், கசப்பாக தான் இருக்கும். ஆனால் அது ஒரு சுகமான கசப்பு. அப்படியே வேப்பங்குச்சியில் பல் விளக்கிக்கிட்டு சுற்றி இருக்க செடி கொடியை பார்த்துக்கிட்டு அக்கம் பக்கத்தில் பேசிக்கிட்டு காலையில் அடிக்கிற இதமான சூரிய வெளிச்சத்தில் ஓ வா வாட் அ பியூட்டிஃபுல் மார்னிங் அப்படின்னு இருக்குது. பட் எஸ், அஃப்கோர்ஸ் இதை வந்து வெக்கேஷன் டைமில் இந்த மாதிரி ஒன்ஸ் இன் அ வைல் தான் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். டெய்லி பண்ணோம் அப்படின்னா அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? அப்படியே நம்ம வீதியில் வந்து புட்டு அண்ணா கிட்ட 2 புட்டு வாங்கிக்கிட்டு இந்த பாதாம் புட்டும் ராகி புட்டும் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இதுதான் ஹாப்பினஸ் அப்படின்னு யாராலையும் எதையுமே டிஃபைன் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா ஒவ்வொரு சோலுக்கும் ஒவ்வொரு விஷயம் தேவைப்படுது. யூகேல மேட்ச் பாக்ஸை தொடுறதுக்கு பெர்மிஷன் இல்லாத பார்த்திபனுக்கு இங்கே வந்து காஞ்சி புள்ளை எடுத்து தீ வைக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம். சரி, உங்கள் சோலுக்கு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.